Hello everyone, this is for class 12 exercise 8.6 question number 1. U of x comma y, you are given the function and x y separate. இங்கே வந்து the function u here x with respect to t differentiate பண்ணணும். அதே மாதிரி இங்கே t. அப்போ இங்கே வேரியபிள் எத்தனை மொத்தம்? இங்கே u then x y t 4 வேரியபிள் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மேலே ஸ்டார்டிங்கில் வர்றது வந்து பார்ஷியல், அதுக்கு கீழே எக்ஸுன்னு ஒய்ன்னு வருது டிஃப்ரென்ஷியேஷன், நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன். இது எல்லா கொஸ்டின்லையும் இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு ஸ்டார்டிங்கில் வர்றது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன், இது வந்து ஆர்டினரி டிஃப்ரென்ஷியேஷன். யூ ஆர் ஃபைண்டிங் du by dt பார்ஷியல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ dou u by dou x, dou u by dou y, dx by dt, dy by dt. ஸோ இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடி. இங்கே dx by dt e பவருக்கு e பவர் தான், தென் சைனுக்கு வந்து காசு. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லிட்டேன். இது வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ 2 சைடில் வரும். இந்த 4 வந்து அப்படியே தான் இருக்குது, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் செய்கிறோம். ஸோ எக்ஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஸோ ஒய் பிகம்ஸ் 1. இந்த 4 சைடில் வந்து 4y cube 3x ஜஸ்ட்டு ஒரு கோஎஃபிஷியன்ட் அப்படியே இரு. இதை பற்றி நிறைய டைம் நம்ம சொல்லிட்டோம். தென் சப்ஸ்டிடியூட் இன் 1. இந்த ஃபார்முலாவில் திரும்ப எடுத்து ஃபார்முலா எழுதிக்க. இந்த கவனமாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸு ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிடணும். எக்ஸு என்னன்னு சொல்லியிருந்தது, இ பவர் டீன்னு இருக்குது கொஸ்டினில். ஒய் வந்து சைன் டீயா, எஸ் சைன் டி. ஸோ எக்ஸ் ஒய்ங்கிற இடத்துல அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மியர் சிம்பிளிஃபிகேஷன் தான். 2 இன்ட்டு இ பவர் டி, ஒய்க்கு சைன் டி, தென் இ பவர் டி. இதை வந்து இந்த டேர்முக்கு உள்ளே எடுத்துகிட்டு போயிடு. ஆஃப்டர் சப்ஸ்டிடியூட்டிங் இங்கே இருக்கு இல்லையா, இந்த இ பவர் டீயை உள்ளே எடுத்துகிட்டு போயிடு. ஸோ ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் திஸ் ஸ்டெப். ஸோ இ பவர் டி இ பவர் டின்னு 2 டைம் வந்தால் இட் பிகம்ஸ் இ பவர் 2t, பிகாஸ் யூ நோ த ஃபார்முலா ஏ பவர் m ஏ பவர் nனா ஏ பவர் m + n. ஸோ யூ ஆர் ஆடிங் த பவர். ஸோ கொஸ்டினில் வந்து அட் த பாயிண்ட் t = 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ t வர இடத்துல 0 போடு. எங்கெல்லாம் t இருக்கோ அந்த இடத்துல வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ எனிதிங் பவர் 0 1, sin 0 0, sin 0 0, எனிதிங் பவர் 0 1, cos 0 1, e பவர் 0 1, e பவர் 0 1, cos 0 1, sin 0 0. ஸோ 0வால் மல்டிப்ளை பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம் போயிடும், இங்கேயும் இந்த டேர்ம் போயிடும், இங்கேயும் இந்த டேர்ம் போயிடும். இது மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். ஸோ ஆன்சர் 1. கொஸ்டின் நம்பர் 2. மேலே இருக்கிறத பார்ஷியல், கீழே இந்த எக்ஸும் ஒய்யும் இருக்கிறது வந்து எதெல்லாம் எக்ஸ் ஒய் இஜெட்னு இருக்கோ அது வந்து நார்மல் டிஃப்ரென்ஷியல். ஃபார்முலா என்னது பார்க்காமே சொல்லு. dou u by dou x, dou u by dou y, dou u by dou z. அடுத்தது dx by dt, dy by dt, dz by dt. இவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்முலாவை எழுதிக்க. நான் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். dou u by dou x, எக்ஸை தான் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். இது 1 ஆயிரும். மீதி எல்லாம் ஜஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட். 1 y, அப்போ இந்த 2 எங்கே வரும், சைடில் வரும். ஸோ 2yன்னு மாறும், மற்றதை அப்படியே இருக்கும். z 3z², ஒரு பவர் குறையும். ஸோ 3மே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு dx by dt, சைன் என்ன ஆகும், காஸ் மைனஸ் சைன் 1 0, e பவர் 2t, e பவர் 2t இன்ட்டு 2. ஏன்னா வெறும் e பவர் டினா e பவர் டின்னு ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் இங்கே 2t ஆர் 3t இருந்ததுன்னா இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன், ஸோ இன்ட்டு 3. இப்போ அந்த ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க. எக்ஸையும் ஒய்யும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஒய் வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு, ஒய் வந்து காஸ் டீன்னு போடு. இஜெட்டுக்கு வந்து 1 + 2t, தென் ஃபார் எக்ஸு சைன் டி இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த 3 வேல்யூ கொஸ்டினில் இருக்கிற இந்த 3 வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க. கவனமாக, ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணும். ஏன்னா இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாரு இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்டெப் இருக்குது. ஸோ எடுத்து எழுதுகிறப்பவே
ஒய்க்கு வந்து காஸ் டீயா, அப்போ காஸ் ஸ்கொயர்டு டி. இஜெட்டுக்கு இந்த ஹோல் கியூப். இந்த பவரில் தான் ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் டிக் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஸோ எக்ஸ் வேல்யூ, தென் ஒய் வேல்யூ, தென் இஜெட் வேல்யூ, தென் எக்ஸ் வேல்யூ சைன் டி. இதில் வந்து கூட எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதியிருக்கிறேன். அப்போ சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பில் மாறிடும். ஸோ இங்கே எல்லாம் எங்கெங்கெல்லாம் எக்ஸு ஒய் இஜெட் வருதோ ஸ்கொயர்டு வந்தால் ஸ்கொயர்டோடு எழுதிட்டு ஒரு பென்சில் அப்படியே டிக் பண்ணிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 + cos 2t இங்கேயும் இருக்குது. 1 + cos 2t, தென் 1 + cos 2t. இதில் பவர் 3 பவர் 2. ஸோ ஸ்மாலஸ்ட்டை தான் நம்ம வெளியில் எடுக்க முடியும். ஸோ பவர் 2வை வெளியில் எடுத்துட்டோம். மிச்சம் இங்கே இன்னும் ஒரு பவர் பாக்கி இருக்குது. ஸோ இதை எழுதிட்டோம். இங்கேயும் ஒரு பவர் பாக்கி இருக்குது, இதையும் எழுதிட்டோம். இது கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். ஸோ இதை மட்டும் இந்த இடத்துல எழுதிக்கும். மீதி எது காமனாக எடுக்க முடியாது. ஸோ காஸ், தென் 1 ஹியர் -2. இதில் வந்து சைன் காமனாக இருக்குது, அதனால் அதை காமனாக எடுத்துருக்காங்க. சைன் டீயை காமனாக எடுத்துருக்கு. ஏன்னா இங்கேயும் சைன் டி இருக்குது, இதுலேயும் சைன் டி இருக்குது. ஆனால் ஃபைனல் ஆன்சர் திஸ் ஒன். Now question number 3. இந்த டபிள்யூன்னு வர்றது பார்ஷியல், இந்த எக்ஸு ஒய் இஜெட் வர்றது நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ டோ யூ பை, இங்கே வந்து எக்ஸு இருக்குது, டபிள்யூன்னு இருக்குது. ஸோ டபிள்யூஎக்ஸ், ஸோ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், டோ டபிள்யூ பை டோ பை, டோ டபிள்யூ பை டோ இஜெட், dx by dt, dy by dt, dz by dt. ஸோ ரொம்ப அழகாக நீ ஃபார்முலா வந்து பைகாட் பண்ணிட்டே இல்லை, அதை வச்சே நீ எழுதிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸை இ பவர் டினா இ பவர் டி, இது யூவி மெத்தட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் செகண்ட் ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு. தென் இஜெட், இதுவும் யூவி மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே எழுதி செகண்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, செகண்ட் அப்படியே எழுதிட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. தென் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? டோ டபிள்யூ பை டோ எக்ஸு, இப்போ 2x. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் செப்பரேட்டாக இருக்குது, 0 ஆயிரும். டோ டபிள்யூ பை டோ இஜெட்டு, தென் டோ டபிள்யூ பை டோ ஒய், அப்புறம் இஜெட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் இது. இப்போ அந்த செயின் ரூலில் சப்ஸ்டியூட் பண்ணு. திரும்ப நான் ஃபார்முலா சொல்லலை. ஸோ இந்த கண்டுபிடிச்சதெல்லாம் அதுக்கு நேராக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க. அடுத்தது இந்த எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி, எக்ஸுக்கு என்ன போடணும்? இ பவர் டி, ஒய்க்கு இ பவர் டி சைன் டி, இஜெட்டுக்கு இ பவர் டி, தென் காஸ் டி. ஸோ அந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ ஏதாவது காமனாக இருக்கும், அந்த காமனாக இருக்கிறத வெளியில் இப்போ முதல்ல எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்க. சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்கெட் போட்டு. ஸோ யூ ஆர் கெட்டிங் திஸ் ஸ்டெப். இதில் ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறது, கேன்சல் ஆகுது. இதில் எது காமனாக இருக்குது? 2e பவர் டி, இங்கே 2t, 2tயே காமனாக இருக்கா? 2e பவர் 2t, தென் 2e பவர் 2t, 2e பவர் 2t. ஸோ யூ ஆர் டேக்கிங் அவுட் சைட். ஸோ மிச்சம் இந்த இடத்துல எடுத்துட்டோம். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 இருக்கும். தென் sin t cos t, தென் sin ஸ்கொயர் t மைனஸ் sin t cos t cos ஸ்கொயர் t. இதுவும் கேன்சல் ஆயிரும். இது வந்து 1ன்னு மாறிடும். ஸோ u ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட்டு, u ஆஃப் வர்றதெல்லாம் பார்ஷியல், எக்ஸ் ஒய் இஜெட் வர்றதெல்லாம் நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய், டோ யூ பை டோ இஜெட், dx by dt, dy by dt, dz by dt. ஸோ ஃபார்முலா சொல்லிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து du by dt கண்டுபிடிக்க போகிறோம் சொன்ன ஃபார்முலா வச்சு. ஸோ இ பவர் மைனஸ் டிக்கு இ பவர் மைனஸ் டி இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் மைனஸ் வர்றப்போ அந்த மைனஸை கண்டிப்பாக எழுதணும். தென் இது வந்து யூவி மெத்தட் ஆயிரும். ஏன்னா 2 இருக்குது, இங்கேயும் டி இருக்கும், இங்கேயும் டி இருக்குது. எதனால் யூவி மெத்தட் அப்படின்னா இந்த இடத்துல வேரியபிள் டி இருக்குது. இப்போ இங்கே ஒன்று தான் இருக்குது, ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் டி இருக்குது. அப்போ யூவி மெத்தட் தான் எடுத்தாக்கணும். ஸோ ஃபஸ்ட் இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் செகண்ட் ப்ளஸ் செகண்ட் இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு,
இந்த மைனஸ் வந்தால் கண்டிப்பாக இங்கே மைனஸ் போடணும். அடுத்தது இஜெட்டு sin t என்ன ஆயிடுச்சு cos t. இங்கே இந்த மாதிரி வந்துருந்தால் திரும்பவும் யூவி மெத்தட் ஆயிரும் போன சம் மாதிரி. ஸோ இந்த ஃபார்முலாவை அடுத்து டோஇ பை டோஎக்ஸ் xy z இருக்கா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால் எக்ஸு 1 ஆயிரும், ஒய் வர்றப்போ ஒய் 1 ஆயிரும், இஜெட் வர்றப்போ இஜெட் 1 ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கேயே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஒய்யை வந்து இந்த எக்ஸு ஒய்யு இஜெட் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவெல்லாம் எடுத்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் தான் முடிக்கணும். ஆன்சர் ஃபைனலாக டீயில் வரணும். அதுக்காக எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இது வந்து முதல்ல சொன்ன ஸ்டெப்பு. அந்த ஃபார்முலாவில் எழுதிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு போல் நான் இங்கேயே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த எக்ஸை இ பவர் மைனஸ் டீனும் ஒய்யை இதுவாகவும் மாற்றிட்டோம். பை செயின் ரூல் ரைட் த ஃபார்முலா. இப்போ அந்த வேல்யூ ஃபுல்லாக சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இதில் என்ன இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சேன். ஏன் அப்படின்னா ஃபுல்லும் நீளமாக ஸ்டெப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக இதை தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரவுண்ட் பண்ணது. அடுத்தது நெக்ஸ்ட்டு, தென் நெக்ஸ்ட்டு, அடுத்தது இது ஒன்றும் இல்லை, அதை கூட சேர்த்து எழுதியிருக்கிறோம். ஏதாவது டேர்ம் உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா அதையும் இந்த இடத்துல எடுத்துரும். அப்போ பின்னாடி எடுத்து சிம்பிளை பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரம் 1 2 3 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ரொம்ப கவனமாக சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இதில் எது காமனாக இருக்குது, இ பவர் மைனஸ் 2t, இங்கேயும் இ பவர் மைனஸ் 2t, தென் இ பவர் மைனஸ் 2t, மைனஸும் காமனாக இருக்குது. மூணுலேயுமே மைனஸும் காமனாக இருக்குது. ஸோ டோட்டலாக அதை நம்ம வெளியில் எடுத்துடுறோம். தென் இந்த சம்மில் மட்டும் ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்க. இந்த சம் வந்தால் இங்கே ஒரு ஸ்டெப்பு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணுறோம். என்ன அப்படின்னா இங்கே இ பவர் மைனஸ் 2t காமனாக எடுத்துகிட்டு இங்கே மீதி என்ன இருக்குது, இங்கே ஒரு sin t cos t, இங்கே ஒரு sin t cos t. அப்போ 2 sin t cos t அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், 2 sin t cos t. அடுத்தது இங்கே ஒரு sin ஸ்கொயர்டு t, இங்கே cos ஸ்கொயர்டு t. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், cos ஸ்கொயர்டு t மைனஸ் sin ஸ்கொயர்டு t ஈக்குவல் டு cos 2t. அதாவது எக்ஸு, ஏன்னா ஃபார்முலா அப்படிங்கிறப்ப எக்ஸ் வச்சே சொல்லிக்க. இந்த ஃபார்முலா படிச்சிருப்பேன், cos ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர்டு எக்ஸ் ஈக்குவல் டு cos 2x. அந்த ஃபார்முலாவுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே cos ஸ்கொயர்டு tக்கு ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். இங்கே ஒரு மைனஸு, இந்த இடத்துல ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு இங்கே ப்ளஸ் தான் இருந்தது. நம்ம கன்வீனியண்ட்டாக, ஏன்னா எல்லாத்துலேயுமே மைனஸ் இப்போ ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்கா. ஸோ காமனாக எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ப்ளஸ்ஸுன்னு வந்த இதை வந்து மைனஸ்னு போட்டுட்டு, அப்போ இங்கே ஒரு மைனஸ் போட்டால் இங்கேயும் நம்ம மைனஸ் போடணும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு மைனஸ் மட்டும் போட முடியாது. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் வேணும். அதனால் இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸ் போட்டுட்டோம். இங்கேயே போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல நமக்கு இந்த ஸ்டெப்லேயும் இ பவர் மைனஸ் 2t கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே sin ஸ்கொயர்டு t, எங்கே இந்த இடத்துல sin ஸ்கொயர்டு t, தென் மைனஸ் இந்த cos ஸ்கொயர்டு. இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா த ஃபார்முலா sin 2t ஈக்குவல் டு 2 sin t cos t. அதுக்காக தான் இந்த ஃபார்முலாவையும் சைடில் நீட்டாக எழுதியிருக்க, பை ஃபார்முலா அப்படின்னு போட்டு இந்த இடத்துல இங்கே ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் ஞாபகம் வச்சுக்கும் இந்த இடத்துல. அப்போ இதை காமனாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ sin ஸ்கொயர்டு t மைனஸ் cos ஸ்கொயர்டு t எடுத்து எழுதுகிறப்போ காமனாக எடுத்து எழுதுறையில் இங்கே sin ஸ்கொயர்டு t மைனஸ் cos ஸ்கொயர்டு t, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறனால இப்படி எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி மைனஸ் காஸ்ட் நம்பர் 15 w ஆஃப் திஸ். ஸோ டோ w பை டோ எக்ஸ், டோ w பை டோ பை dx பை dt, dy பை dt. இங்கே z வந்து இல்லை. ஸோ இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா சொல்லிட்டோம், ஒவ்வொன்றா கண்டுபிடி. நான் இப்படி எடுத்து எழுதியிருக்கிறேன், அவ்வளோதான். நீ இதை பார்த்து எழுதுனா சிரமமாக இருக்கும், மேலே போய் திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இ பவர் எஸ்னால் இ பவர் எஸ். இங்கே வேரியபிள் வந்து எஸ்ஸு, வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் டி இருந்துச்சு, இங்கே வந்து எஸ்ன்னு இருக்கு, அவ்வளோதான். ஸோ இங்கே காசுக்கு என்ன வரும், மைனஸ் சைன். ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிக்க. இந்த 3 சைடில் வரும், இந்த எக்ஸு 1 ஆயிரும். இது செப்பரேட்டாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது 0ன்னு மாறிடுச்சு.
ஸோ டோ டபிள்யூ பை டோ ஒய். இந்த எக்ஸுக்கு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண ஸ்டெப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். எக்ஸையும் ஒய்யையும் ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ எக்ஸனுடைய வேல்யூ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, இ பவர் எஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை தான் எடுத்து அங்கே எழுதியிருக்கிறோம். ஒய்க்கு வந்து காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே தான் இப்போ இதை நான் இந்த இடத்துலையே இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே எல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலாவில் எடுத்து இது நம்ம ப்ரீவியஸாகவே சிம்ப்ளிஃபை பண்ணி வச்ச ஸ்டெப்பை இந்த இடத்துல எழுதிக்கிறேன். இதுக்கு ஏற்கனவே இருந்ததை எழுதிக்க, இல்லை நீ தனித்தனியாக இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ எழுதி இந்த இடத்துல நீ சிம்ப்ளிஃபை பண்ணிட்டாலும் ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் 15. நாங்கள் அடுத்த பாயிண்ட் கொடுத்து ரொம்ப ஈஸி இல்லையா, எஸ்ஸுக்கு 0ன்னு போட்டு வர்ற காஸ் 0 மட்டும் 1 ஆயிரும், மற்றதெல்லாம் 0ன்னு ஆயிரும். இங்கே எனிதிங் பவர் 0 1 அப்படின்னா 2 வேரியபிள் இருக்குது, எஸ்ஸு டி இந்த மாதிரி 2 வேரியபிள் இருக்குது. தே ஆர் ஆஸ்கிங் டோ இஜெட் பை டோ எக்ஸ், அதே மாதிரி டோ இஜெட் பை டோ டி. இந்த கொஸ்டினில் தே ஆர் ஆஸ்கிங் டிடபிள்யூ பை டிஎஸ் டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஎக்ஸு டிஒய் டிஇஜெட் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக என்டையர்லி எல்லாமே டோ அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் இந்த கொஸ்டின் நம்பர் 5க்கும் 6க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். டோ இஜெட் பை டோ எஸ், இது வந்து வழக்கமாக வரும். என்ன, டோ இஜெட் பை டோ எக்ஸ் தென் டோ இஜெட் பை டோ ஒய், அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே டோ எக்ஸ் பை டோ டி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது டோ இஜெட் பை டோ எக்ஸ். ஸோ இது என்ன மெத்தட்னா யூவி மெத்தட். ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, அப்போ யூவி மெத்தட். ஸோ யூவி மெத்தட் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படியே எழுதிக்க. இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் tan இன்வர்ஸ் எக்ஸுக்கு நமக்கு என்ன வரும், 1/1 ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர்டு. ஸோ 1/1 ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர்டுங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் எக்ஸ்ஒய்யை திரும்ப நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எல்லாமே டோ தான் பண்ண போகிறோம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்குவோம். ஸோ எக்ஸுங்கிறது 1ன்னு ஆயிரும், இந்த ஒய் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ்ஒய், ஸோ ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் செகண்ட் பண்ணிட்டோம், ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிக்கணும். இது ஸோ tan இன்வர்ஸ் தென் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன 1, இங்கே கொஞ்சம் இதாகிடுச்சு, எக்ஸ் வந்து 1. ஸோ ப்ளஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ் ஒய். ஸோ இது வந்து இதுவே இங்கேயும் ஒய் வந்து பக்கத்துலேயும் ஏற்கனவே ஒய் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரப்போ என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம், யூவி மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ தேங்க் காட் அந்த மாதிரி இல்லை நமக்கு. ஸோ tan இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னா 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுனா எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறப்போ எக்ஸு வந்து அப்படியே இருக்கும், ஒய் என்ன ஆயிரும் 1ன்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இது வந்து டோ இஜெட் பை டோ ஒய், இதை வந்து 2ன்னு வச்சுக்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், டோ எக்ஸ் பை டோ எஸ், டோ எக்ஸ் பை டோ டி, டோ ஒய் பை டோ எக்ஸ், டோ ஒய் பை டோ டி. இதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் பண்ணுறப்போ இங்கே டி தான் இருக்குது வேரியபிள், அப்போ இது கான்ஸ்டன்ட் தானே, அப்போ இது என்ன ஆயிரும் 0ன்னு மாறிடும். ஸோ இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, அப்போ இந்த எக்ஸ் என்ன ஆயிரும் 1ன்னு மாறிட்டு இ பவர் டி அப்படியே இருக்கும். பண்ணுறப்போ இந்த டி சைடில் வந்து என்ன ஆகும் 2t. ஸோ இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டி, ஸோ இ பவர் டிக்கு இ பவர் டி தான், எஸ்ஸு வந்து ஜஸ்ட் ஒரு கோஎஃபிஷியன்ட். ஸோ பக்கத்தில் அப்படியே நம்ம இருக்கு. ஸோ எஸ் இன்ட்டு இ பவர் டி. ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டோ இஜெட் பை டோ எஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன, டோ இஜெட் பை டோ எக்ஸ், டோ இஜெட் பை டோ ஒய், அப்புறம் இந்த இடத்துல எல்லாமே டோ தான். ஸோ டோ எக்ஸ் பை டோ எஸ், டோ ஒய் பை
டோ எஸ். ஜஸ்ட்டு நீங்கள் பைகாட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கணும். சும்மா இதை வச்சு எழுதுறது மேடை அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு இதை மைண்டில் வச்சுக்க, அவ்வளோதான். இது கூட நம்ம வைக்க முடியாதா? ஸோ டோ இஜெட் பை டோ எக்ஸ் இங்கே கண்டுபிடிச்சதை எடுத்து நான் எழுதுகிறேன். 0 அப்படிங்கிறனால இது கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் தென் இ பவர் எஸ். அப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸ் எல்லாம் எடுத்துடணும். இந்த வேரியபிளை எல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொண்டு வரணும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும்? டி ஸ்கொயர். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி அண்ட் எஸ் தென் இ பவர் டி பை 1 ப்ளஸ் ஃபார் எக்ஸ் ஸ்கொயர்டு யூ ஆர் ரைட்டிங். ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர்டு இருக்கா, அப்போது டி பவர் 4 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ எக்ஸு டி ஸ்கொயர்டுனா எக்ஸ் ஸ்கொயர் டி பவர் 4. தென் ஒய் என்ன? எஸ் இன்ட்டு இ பவர் டி. ஸோ எஸ்ஸுக்கு எஸ் ஸ்கொயர், இ பவர் டி அப்படின்னா இ பவர் 2t. பிகாஸ் இந்த இடத்துல ஸ்கொயர்டு இருக்கிறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் டி ஆர் ரைட்டிங் 2t. இப்போது எஸ் ஈக்குவல் டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ டோ இஜெட் பை டோ எஸ் வென் எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1. ஸோ ஈக்குவல் டு ஃபார் டி 1 இ பவர் 1. ஸோ இப்போ இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். ஸோ அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸுக்கு வந்து டி ஸ்கொயர், ஒய்க்கு எஸ் இன்ட்டு இ பவர் டி அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணும். பிகாஸ் இங்கே இருக்கிற வேரியபிள் இஜெட் டு டி வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஒய் எல்லாம் வரக்கூடாது. எக்ஸுக்கு நம்ம என்ன இப்போ சப்ஸ்டிட் பண்ணணும்? டி ஸ்கொயர் தென் ஃபார் ஒய் எஸ் இ பவர் டி பை 1 ப்ளஸ் எக்ஸு தான் டி ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா டி பவர் 4. சிமிலர்லி ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னா எஸ் ஸ்கொயர்டு இ பவர் 2t. ஏன்னா இங்கே வெறும் இ பவர் டி, ஸ்கொயர்டு வரதுனால இ பவர் 2t. தென் ஃபார் s1 இது 1 இ பவர் 1 பை 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 இன்ட்டு இ பவர் 2. டீக்கு 1ங்கிறப்போ 2 இன்ட்டு 1 2. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. இது நான் இதை டேன் இன்வர்ஸ் எழுத மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல டேன் இன்வர்ஸ் இ, ஏன்னா 1 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப இ மட்டும் இருக்கும். ஸோ டேன் இன்வர்ஸ் இ, இந்த 2 வந்து உள்ளே எடுத்துகிட்டு போ. ஸோ 2 டேன் இன்வர்ஸ் இ 2 இன்ட்டு திஸ் தென் 1 இன்ட்டு இ. ஸோ இங்கே 2e ப்ளஸ் இ 3e then 2 tan inverse e. So answer this one. Now question number 7. Let u of x y equal to e power x sin y, then x equal to st square, y equal to s square t. Find dou u by dou s then dou u by dou t. இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. du கேட்கல, dou u தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா நீ எப்படி எழுதிக்கலாம்? dou u by dou s equal to dou u by dou x, dou u by dou x, dou u by dou y. So dou u by dou y. Next dou x by, இப்போ with respect to s தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ dou s then dou y by dou s. இது செக் பண்ணிக்க. s இங்கேயும் s இருக்குது, இங்கேயும் x இருக்குது. தென் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் கீழே டினாமினேட்டரில் தான் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணணும். அடுத்தது dou u by dou t இல்லையா? இந்த dou u by dou x ஆஸ் யூஷுவல் எழுதிக்க. இங்கே dou u by dou y. இந்த இடத்துல dou x by with respect to t. So then dou y by dou t. இங்கேயும் t. இது கண்டிப்பாக இப்படி அண்டர்லைன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த என்னென்னலாம் கேட்டிருக்கோ அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு dou u by dou x கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். அப்போ இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸே தான். சைன் வை ஜஸ்ட்டு கான்ஸ்டன்ட். ஸோ ரைட் ஆஸ் இட் இஸ். இப்போ dou u by dou x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து dou u by
டோ ஒய் அப்படிங்கிறப்போ சைனை மட்டும் பண்ணுறோம். e பவர் x ஜஸ்ட்டு கான்ஸ்டன்ட், சைனுக்கு காஸ் ஒய், இதை அப்படி வச்சுக்க. நெக்ஸ்ட்டு இஜெட்டெல்லாம் இல்லை. ஸோ டோ யூ பை டோ எக்ஸும் இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு we need dou x by dou s. So x with respect to x we are partially differentiating. அப்போ s தான் 1 ஆயிரும், t ஸ்கொயர்டு வந்து ஜஸ்ட்டு ஒரு கோஎஃபிஷியன்ட் அவ்வளோதான். தென் dou y by dou s. ஸோ dou by dou s of y என்ன s squared t. ஸோ partially differentiating with respect to s only. ஸோ s ஸ்கொயர்டு என்ன ஆயிரும் 2s, இந்த t வந்து as it is அப்படியே இருக்கும். ஸோ 2st. தென் டோ வித் ரெஸ்பெக்ட் டு t, அப்போ s வந்து கோஎஃபிஷியன்ட், 2 எங்கே வரும் சைடில் வரும். ஸோ 2t. ஸோ 2st. நெக்ஸ்ட்டு இருக்குது, இங்கேயும் t இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு t அப்படிங்கிறப்போ s ஸ்கொயர் ஜஸ்ட்டு ஒரு கோஎஃபிஷியன்ட், t என்ன ஆயிரும் 1. ஸோ ஈக்குவல் டு s ஸ்கொயர்டு. ஸோ இங்கே டோ யூ பை டோ எக்ஸு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், டோ யூ பை டோ எக்ஸ், தென் டோ எக்ஸ் பை டோ எக்ஸ் வென் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எக்ஸ் வந்து st ஸ்கொயர், தென் y equal to s square t. அப்போ இது வந்து என்னவா மாறுதுன்னு பாரு. ஸோ e பவர் எக்ஸுக்கு பதிலாக you are writing s t square, தென் cos yக்கு பதிலாக s square t, தென் இன்ட்டு t அப்படியே தான் இங்கே t ஸ்கொயர், என்ன ப்ராடக்ட் equal to 1. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு e பவர் எஸ்ஸுக்கு 1, டீக்கு 1. நான் கொஸ்டின் நம்பர் 8, let z ஆஃப் திஸ் கிவன் எக்ஸ் கிவன் ஒய் கிவன். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க, நான் இது டிஃப்ரென்ஷியல்னு தெரியாமல் எழுதிட்டேன். பிகாஸ் இந்த dw பை dx இந்த மாதிரி வருது இல்லையா, dt, தென் இதில் dz பை dt, இந்த மாதிரி சம்முக்கு தான் நம்ம மேலே பார்ஷியல் கீழே டிஃப்ரென்ஷியல்னு சொன்னேன். பட் இங்கே ஏற்கனவே எல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டோ இஜெட் பை டோ எஸ் 2 வேரியபிள் செப்பரேட் வேரியபிள் வர்றப்போ எல்லாமே டோ தான். தட்டில் வந்து டிஃப்ரென்ஷியலே இந்த மாதிரி டைப் சம்மில் இல்லை, ஒன்லி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும்தான். ஏன்னா கொஸ்டின்லேயே டோ மட்டும்தான் கேட்டிருக்கு, அப்போ டிஃப்ரென்ஷியல் எதுக்கு. ஸோ டிஃப்ரென்ஷியலே டோட்டலாக யூ ஃபர்கெட் இட். ஸோ டோ இஜெட் பை டோ எக்ஸ் 3 சைடில் வரும், தென் இங்கே 2x, தென் டோ இஜெட் பை, நான் இங்கேயே வந்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்பில் எடுத்து எழுதிட்டு அப்புறம் கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ, தென் ஒய்யோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ என்ன s e பவர் t, s e பவர் மைனஸ் t. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே வச்சுக்க. இங்கே வந்து போன கொஸ்டினில் s ஈக்குவல் டு t ஈக்குவல் டு 1 இருந்தது. இந்த கொஸ்டினில் அது இல்லை, அது இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டோ இஜெட் பை டோ ஒய், அப்போ இது 0 ஆயிரும். ஒய்க்கு வந்து 3y ஸ்கொயர். நானும் அப்படி தான் இந்த இடத்துல எக்ஸுக்கு ஒய்க்கும் இங்கேயே வேல்யூ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். ஸோ யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். தென் dx பை dt, நான் சாரி டோ எக்ஸ் பை டோ டி, நான் தெரியாமல் வந்து டீன்னு போட்டேன், பட் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது சாரி ஃபார் தட். நான் தொடர்ச்சியாக எடுத்ததுல டோக்கு பதிலாக டி அப்படின்னு எழுதிட்டேன், பட் ஆன்சர்லாம் அதே தான், சேம். ஸோ டோ எக்ஸ் பை டோ டின்னா என்ன வரும், எஸ் இ பவர் டியா, வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறப்போ இ பவர் டின்னே தான் இருக்கும், எஸ்ஸு கோஎஃபிஷியன்ட்டு. தென் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் அப்படிங்கிறப்போ எஸ் வந்து 1ன்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும். தென் நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டி, அப்போ இ பவர் மைனஸ் டி ஒரு -1 வரும், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் வரும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எஸ், ஸோ எஸ் வந்து 1ன்னு மாறிடும்.
now you write the formula நிறைய டைம் சொல்லிட்டேன். இந்த டி மாதிரி தெரியறதெல்லாம் நான் டோன்னு மாற்றிட்டேன். now ஏற்கனவே அங்கே எழுதி வச்சது தான் இதுவும். எல்லாம் ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். நீ கோத்ரூ பண்ணால் கண்டிப்பாக புரியும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் தட். தென் நெக்ஸ்ட்டு டோ இஜெட் பை டோ டி, ரைட் த ஃபார்முலா. எல்லாமே டோ தான், நோ டி அட் ஆல். இது முன்னாடி அந்த சிம்பிளிஃபிகேஷனில் வர்றது. டிஎக்ஸ் பை டிடி இங்கே இருக்குது. இதை பார்த்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க. இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலி ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். இந்த ஒரு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இங்கே e⁻2t, இங்கே e⁻t. அப்போ என்ன ஆயிரும்? e⁻3t அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும். பவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2t + t 3t. Now question number 9. You are given this x, t, z also இருக்குது. ஸோ டோ டபிள்யூ பை டோ யூ, டோ டபிள்யூ பை டோ வி. டோ அப்படின்னு வர்றதுனால டோ மட்டும்தான் இருக்கும், டிஃப்ரென்ஷியேஷன் இல்லை. நான் இது வந்து தெரியாமல் எழுதிட்டேன். அதை எழுதிட்டு தான் நான் டி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டி எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ டோ டபிள்யூ பை டோ எக்ஸு வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் அப்படிங்கிறப்போ எக்ஸ் 1ன்னு மாறிடும். இது தனியாக வர்றப்போ ஒய்இஜெட்டு கான்ஸ்டன்ட். ஸோ அது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ சிமிலர்லி ஃபார் ஒய்ங்கிற இடத்துல 1, இது செப்பரேட்டாக வர்றப்போ 0, அலாங் வித் எக்ஸ் வர்றப்போ இந்த இடத்துல 1 எழுதிக்கணும். தென் இங்கேயே நான் எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் இதை எழுதிக்கங்க. இங்கே என்ன இருக்குது? டோ இஜெட்டோட எக்ஸோட வேல்யூ u - v, ஒய்யோட வேல்யூ uv, இஜெட்டுங்கிற இடத்துல u + v. தென் டோ டபிள்யூ பை டோ y சொல்லிட்டோம். டோ டபிள்யூ பை டோ இஜெட். ஸோ இஜெட் வர இடத்துல 1, இங்கே இஜெட் வர இடத்துல 1. இது கம்ப்ளீட்டாக 0ன்னு மாறிடும். தென் ஒய்க்கும் எக்ஸுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோ எக்ஸ் பை டோ யூ. இது எல்லாமே டோ. ஸோ யூவி வித் ரெஸ்பெக்ட் யூங்கிறப்ப இது 1, இது என்ன ஆயிரும்? 0 வித் ரெஸ்பெக்ட் யூ. ஸோ யூ வந்து 1, வி வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு வி, அப்போ வி வந்து 1ன்னு ஆகும். இங்கே மைனஸ் இருக்கிறனால -1, யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். வித் ரெஸ்பெக்ட் டு வி, ஸோ வி பிகம்ஸ் 1, ஸோ யூ. இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு வி, ஸோ வி வந்து 1ன்னு மாறிடும். யூ என்ன? 0. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 0 + 1. தென் ரைட் த ஃபார்முலா. யூ சப்ஸ்டிடியூட். அந்த பாக்ஸில் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து இந்த கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரு இந்த எல்லாத்தையும் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ சிம்ப்ளிஃபை. அண்டு இந்த இடத்துல வந்து கொஸ்டினில் வந்து அட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அட்டு எக்ஸிக்கு வந்து ஸோ யூங்கிற இடத்துல ஆஃப், தென் வி அப்படிங்கிற இடத்துல 1. ஸோ when you substitute you are getting this answer w by dou u. நம்ம ஆக்சுவலி இதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வி செகண்ட் கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே ஜஸ்ட்டு இப்படி ப்ராக்கெட் போட்டுக்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். எல்லாம் கேன்சல் பண்ணி ஃபைனலாக u வேல்யூ ஆஃப் v வேல்யூ 1. ஸோ இதனுடைய PDF I give in the description box. You please share it to your friends and subscribe my channel Gomuthi Maths and English. Thank you.